மன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 17. செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். வையத்து பாவம் அரும் என்ன அறிந்து, உலகில் அறம் செய்வதன் மூலம் பாவம் அகலும் என உணர்ந்து அன்று இடார்க்கு, அக்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு செய்த தீவினை இருக்க முன் செய்த அப்பாவம் இருக்கும்போது இன்று தெய்வத்தை நொந்தக்கால் இப்பொழுது கடவுளை நொந்து கொண்டால் இரு நிதியம் எய்த வருமோ, பெரிய செல்வம் வந்துவிடுமோ? வராது. வெறும் பானை மேல் பொங்குமோ? வெற்றுப்பானையை அடுப்பிலே வைத்தால் மேலே பொங்கி வருமா? அதாவது முற்பிறவில் செய்த தீவினையால் துன்புறும்போது தெய்வத்தை நொந்து கொண்டால் செல்வம் யாவும் சேர்ந்து விடுமா? வாழ்ந்த காலத்தில் பாவத்தை நீக்க வழங்காதவர்களுக்கு இப்பொழுது வெற்றுப்பானை பொங்கிவிடுமா? மீண்டும் பாடலை பார்ப்போம். செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 17வது பாடல். விரிவிரியோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்லாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றி இளைய. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.